இந்த படத்தினுடைய ஒன்லைனர் சொல்லணும்னா மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஏலியனை அழிக்கிறது தான். படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை ஏதோ படத்தினுடைய ஓப்பனிங்லேயே அழகான பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சிட்ருக்கு தேனீக்கள். இந்த இடத்துல டெடி அண்ட் டானை காட்டுறாங்க. டெடி மிகச்சிறந்த அறிவாளி, கூடவே கொஞ்சமான மூல வளர்ச்சி இருக்கக்கூடிய டானையும் பார்த்துக்கிறாப்புல. டெடி டான் கிட்ட ஒரு மிக நீண்ட உரையாடலை கொடுக்குறாப்புல. தேனீக்கள் எப்படி வருது, தேனீக்கள் ஏன் குறையுது அப்படிங்கிறத. ஆனால் டானுக்கோ ஒன்றும் புரியல. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் தான் காரணம்னு கேட்டால் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஏலியன் தான் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஏலியனா, ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படிங்க கதாநாயகியை இன்ட்ரோ பண்ணுறாங்க. மிசேலுங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்க எமா ஸ்டோன் மிகச்சிறந்த முதலாளியாக தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க தன்னுடைய அலுவலகத்தில். உலகத்திலேயே சிறந்த பத்திரிகை பேட்டியாகட்டும், தான் நடத்தக்கூடிய மருந்து நிறுவனத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததாகட்டும்னு பேட்டிகள் கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி சாயந்தரமே அந்த டெட்டியாலையும் டானாலையும் கடத்தப்படுறாங்க அவங்களோட வீட்டில். போகிற வழியிலேயே எமா ஸ்டோனுடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாத்தையும் மொட்டையடிச்சு விட்டுறானுங்க. முக்கியமாக அவங்க ஒரு லோஷனை பயன்படுத்தி உடம்பு ஃபுல்லாக பூசி வச்சிட்றாங்க. சுயநினைவு திரும்பினதுக்கு அப்புறமா எமா ஸ்டோனை டெடி அண்ட் டான் போய் சந்திக்கிறாங்க. இங்கே பாரு டெடி, உனக்கு பணம் வேணாலும் நான் பணம் தரேன், என்னோடய ஆஃபீஸில் கொண்டுட்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்ல, எனக்கு உன் பணம்லாம் தேவையில்லை. இல்லை நீ என்கிட்ட ஏதாவது ஃபிசிக்கலாக எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்க, அதுவும் இல்லை அப்படிங்க. வேறு என்ன தான் வேணும் உனக்குன்னு கேட்க, நீ ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உனக்கு டைம் தரேன், இதில் நீ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுற, குறிப்பிட்ட ஒரு 3 நாள் கொடுக்குறாங்க. டெடி ஒரு கிறுக்கு பையனா அப்படின்னு படம் பார்க்குறப்ப நமக்கு தோணும். இவர் ஒரு லேப் ஒன்று நடத்திட்டுருப்பார். தென் வெப்சைட்டில் ஏலியனை பற்றியான விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருப்பார். டான்கிட்ட ஒரு விளக்க ஒன்று கொடுப்பா. அப்படி அது நமக்கும் புரியாது. இருந்தாலும் படத்தினுடைய எண்டுக்கு வரப்ப, எப்பா நீ மிகச்சிறந்த திறமைசாலிப்பா அப்படின்னு ஒத்துக்குவோம். ஓப்பனிங்லேருந்து ஒன்று ஒரு முட்டா பையனா சித்தரிச்சிட்டு வந்தாங்களே இந்த டேரக்டரு, நீ பெரிய புத்திசாலிங்கிறத காட்டவே இல்லை பாரு எங்கேயோ அப்படிங்க. ஒரு கட்டத்தில் எமா ஸ்டோன் நான் ஒரு ஏலியன் தான்ப்பா அப்படின்னு அந்த ரெக்கார்டை கையில் கொடுக்க, ப்ளே பண்ணி பாப்பா அப்படி, ஐ எம் ஏலியன் அப்படின்னு சொல்ல, என்னை காமெடி பண்ணுறியா அப்படின்னு தூக்கி போட்டு ரெக்கார்டரை உடச்சிட்டு, ஏலியனோட பாஷையில் நீ பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னால் முடியாது, நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. மறுபடியும் தூக்கி போட்டு மிதிக்கிற. அப்படி டேரக்டரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருந்துருப்பாப்புல. அது வேறு மாதிரி ஒரு எண்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எண்டில் நடக்கக்கூடிய அந்த கடைசி 10 நிமிஷம் அப்படிங்கிறது டோட்டலாக படத்தை மாற்றி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படம் ஹியூமன் வேல்யூ, ஏலியன், எர்த்து இதை பற்றியெல்லாம் பேசியிருந்திருப்பாங்க. 2003 கொரியனில் வந்து சேவ் த க்ரீன் பிளானட் படத்தினுடைய ரீமேக் தான் புக்கோனியா. ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.